ஆமா நீ சாயந்தரம் டிராமா எங்கடா? உதப்ப எத்தனை வாட்டி சொல்றது நடிகர் சங்கத்துல. சரி டிராமா எல்லாம் ரெடியா? இல்ல ஒரு உருப்படி தேராது போல் இருக்கேன். யாரு? இந்த நடிகை ஸ்ரீஸ்ரீ வீட்டுக்கு போயிருந்தேன். அவ அம்மா ரோஜா தேவி சொல்லிட்டா. டேய் அறிவு இருக்காடா உனக்கு? நம்ம ட்ரூப்புக்கு அதெல்லாம் எதுக்குப்பா? அரஞ்சேனா தெரியுமா? லேடி ஆர்டிஸ்ட் வீட்டுக்கெல்லாம் போய் நின்று ட்ரூப் பானத்தை வாங்காதேன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். என்ன நீங்க என்ன ரொம்ப மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க. நான் வேணும்ட்டேவா வீட்டுக்கு போனேன். என் வேலை உனக்கு தெரியும். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை. ரோடா அலைஞ்சேன். இன்னைக்கு மத்தியானம் எக்கச்சக்க தாகம் ஏதோ ஒரு கதவை தட்டினேன். கதவை திறந்தா உள்ள இருந்து ரோஜா தேவி வர. இன்னைக்கு சாயங்காலம் லேடி ஆர்டிஸ்ட் என்ன பண்றது? என்ன பண்றது? கைவசம் ஒரு அட்ரஸ் இருக்கு. செவ்வந்தின்னு ஒரு அம்மா நம்பர் 17 தசரதபுரம் அடையாறுல குடியிருக்காங்க. சிங்கப்பூர்ல பெரிய கோடீஸ்வரியா. ஒரு 4 பொண்ணுங்களோட இங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அதுல ஒண்ணு நம்ம டிராமாக்கு பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா தொழில் சுத்தமா இருக்கும்னு தோணுது. என்னடா கோடீஸ்வரிங்கறா? அழகா இருந்தாலும் இருப்பா. பணமும் கொடுக்க வேண்டாம். சரி வா 2 காபி வர. நீயே குடிச்சிருக்கனா? போங்கடா போங்க. கோடீஸ்வரின உடனே ஒரு அலைச்சல. அவ செவந்தி இல்லடா செலந்தி. செமித்திய மாட்ட போறீங்க. அவ கோடீஸ்வரி தான். ஆனா கோடி பணத்தொகையால இல்ல. ஏப்பா இங்க இந்த தசரதபுரம் எங்க இருக்கு? தசரதபுரமா? அதான் ராமர் லட்சுமணர் கனகா வந்துக்கிறீங்க. படா குஷிதான் போல இருக்குது. என்னடா குஷி குஷிக்கிறேன். ஆமா அங்க யாரு வீட்டுக்கு போனா? செவந்தின் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு 4 பொண்ணுங்க. ஐசால கில்லடிக்க மாட்டீங்க. கரெக்டான ரூட்டுக்கு தான் வந்துக்கிறீங்க. தா உன் வண்டி அப்படி ஓரம் கட்டிட்டா நம்ம வண்டியில வந்து குந்தியா அந்த ஸ்பாட்லயே தள்ளி விடுறான். தள்ளி விட்டுறியா? ஏன் உங்க வீடு பள்ளத்துல இருக்க? வண்டியை ஓரம் கட்டிட்டு வா. ஏன் வண்டி என்ன ஸ்கூட்டர் போதா? புரியாத ஆளாகிறியா? இந்த வண்டியில போல பாக்க போலீஸ் பிடிச்சிக்காதா? போலீஸ் கிளீஸ்னா டிராமா போட்டா ஏன் போலீஸ் பிடிக்கிறான்? இத பாருப்பா நாங்க லைசென்ஸ் வாங்கி தான் இதெல்லாம் செய்யறோம். அடங்கோப்புறானா இதுக்கெல்லாம் கூட லைசென்ஸ் கொடுக்குறாங்களா இப்ப? அப்படின்னா நாளைக்கே நானும் ஒண்ணு வாங்க வேண்டியதுதான். ஓஹோ நீங்களும் டிராமா சம்பந்தப்பட்டவரா? அங்க நடக்காத டிராமாவா? வந்து பாரு மச்சி. எல்லா மொயிலையும் நடக்குதுவா. தா சின்ன மச்சி ஏறு மேல. தா நீ வா. வேலை ஈஸியா முடிஞ்சிடும். வா பெரிய மச்சி வா. வா வா வா. இதான் நம்ம செவந்தி அக்கா வீடு மச்சி. பாவம் இவ்வளவு தூரம் அலைஞ்சு வீடெல்லாம் காட்டியிருக்கீங்க. சேஞ்ச் இருக்கடா சில்லற இருந்தா கூட. இந்த பாரு கஸ்டமர் கிட்ட கை நீட்டி காசு வாங்கினா அக்கா கோவிச்சுக்கும். மாச கட்சியில மாமூல மொத்தமா கணக்கு போட்டு குத்துறோம். ஏகா செவந்தி அக்கா கிராய்க்கு வந்துக்குது வா. என்னடா பாத்தியா? கவுஞ்சிகா கவுஞ்சிகா. ஸ்கூட்டர் பாத்துங்க. நான் ஓடினேன் கிராக்கிக்கு. டேய் ஏன்டா நிக்கிறீங்க? உட்காருங்கடா. யூ see நாங்க சிங்கப்பூர் செவந்தியை பார்க்க வந்திருக்கோம். நான் தான் செவந்தி. சிங்கப்பூர்ல இருந்து எப்போ வந்தீங்க? சிங்கப்பூரா? நான் மயிலாப்பூருக்கே போனதில்ல. இந்த வீட்டு படியே தாண்டது கிடையாது. சிங்கப்பூர்ல இருந்து அடிக்கடி கப்பல்ல வர கஸ்டமர் எல்லாம் எங்க வீட்டுலதான் தங்குவாங்க. அதனாலதான் நான் சிங்கப்பூர் செவந்தி ஆயிட்டேன். தொடர்ந்து வைக்கமா இருக்கு. உட்கார. இங்க ஏன்டா நிக்கிற? நீயும் உட்கார. ஐயோ நாங்க இங்க எதுக்காக வந்திருக்கோம்னா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் ரோஜா மல்லி முல்லை இருவாட்சி எல்லாரும் வாங்கடி. வந்திருக்காளுங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல யாரு நடிப்பாங்க? நடிக்கிறதா? அதாவது இந்த நாடகத்துல யாரு நடிப்பாங்க? நாடகமா? என்னடா சொல்லவே இல்லை. அதான் சொரேன்னுடா. வேமா நீங்க அந்த மாதிரி கேவலமான தொழிலுக்கெல்லாம் நாங்க போறவங்க இல்ல. பாருங்க ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. நாங்கெல்லாம் அமெச்சூர் டிராமா ஆர்டிஸ்ட். தொழில் முறையில் இல்லாத நடிகர்கள். தொழில் முறை தெரியாத பசங்க? ஐயோ அப்படி இல்லைங்க. ஆமாங்க இந்த வீட்டுல நடிகைகள் இருக்கிறத சொல்லி யாரோ தப்பா அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் கொடுத்தவ யாரு? வாசு. வாசு நாங்க வரோங்க. வரியா? துட்ட வச்சுட்டு போ. துட்டா? துட்டு இருக்குங்க. துட்டு எதுக்கா? அடே துலுக்கானோ. ஜகா என்ன சொல்றானுங்க? கோயந்த பாத்துங்க. போயிட்டு வரோம்னு சொல்றாங்க. தகராறு பண்றானுங்க. ஏன்டா டாய் அக்கா கேட்காதுக்கு முன்னே எல்லாரும் கைட்டிட்டு போவாங்க துட்ட. நீ என்னடா? இல்லைங்க நாங்க சும்மா வந்து இங்க நின்னு அந்த பொண்ணுங்களும் வந்து நின்னாங்க பார்த்தோம் அவ்வளவுதான். இதுக்கு எதுக்குங்க? பாத்தீங்க இல்ல அதுக்கே கக்குடா துட்டு. பஸ் ஸ்டாண்டு போனா கூட தான் பொண்ணுங்க நிக்கறாங்க. காசா குடுக்குறோம். என்னடா ராங்கா பேசுற? அக்கா உன்னை பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கின்னு சொல்றான் பாத்தியா? டேய் உன்கிட்ட இருக்கிற சில்லறை எல்லாம் குடுத்துட்டு போயிடுவோம். இங்க நாங்க வருவோம்னு எதிர்பார்க்கல. 40 பைசா தான் இருக்கு. இத வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுறீங்களா? அண்ணே கோச்சுக்காதீங்க. ఒరే కుర్పాని నమ్మ పాపకు బాగా వేయి మేకప్ ఏమి உன் தொழிலுக்கு நான் வரேனா?
நம்ம தோழிக்கு நீ ஏன் வர? உட்காரு. மேக்கப் பாக்கவேடா. ஆமா, பாப்பாக்கு தெலுங்கு படம் ஷூட்டிங் இன்னைக்கு டிராமாவுக்கு மேக்கப்புக்கு வராதுன்னு சொன்னாங்களே. షూటింగ్ ఉంది, అక్కడ హీరో బాగలేదు, నాకు పిడికలే, అందుకే షూటింగ్ క్యాన్సిల్ చేస్తాను. நான் வேற விதமா கேள்விப்பட்டேன். ఏం కేల్పెట్టావు? మేకప్ వేయి. ஐயோ ஐயோ அடிக்கறானே. ஐயோ அடிக்கறானே. కొట్టేస్తారు. పాసువే కొట్టకు. ఉండమ్మా, ఉండు ఉండు. ஐயோ என்ன பண்றோடா? ஐயோ ஐயோ ఎందుకు కొడతారు? என்ன செஞ்சா தெரியுமா? உங்களுக்கு பதிலா வேற நடிகையோட அட்ரஸ் கொடுறானா சதுப்பு விளக்கு வேறையா காமிச்சிட்டாங்க எங்களை. மரியாதையோட போய் அண்டர்வேரோட திருப்பி வந்தோம் நாங்க. சீக்கிரம் போட, போய் மேக்கப் போடு. இந்த சேரை விட்டு மூஞ்சிக்கு மட்டும் மேக்கப் போட்டு அனுப்புங்க பாய். రామ నువ్వు రా. யாரவ ரமணோ? பாசு பையா. என்ன பாய்? அந்த அட்ரஸ் எங்க இருக்குது? பாபு மேக்கப்புக்கு வா. கோபு கோபு நின்னு வினா. யாரு? என்ன வேணும்? கோபுவை பார்க்கணும். இங்க அவன் இன்னைக்கு அவனுக்கு அண்ணாமலை மண்டபத்துல நாடகம். ஏற்கனவே நேரம் ஆச்சுன்னு பரபரன்னு பறந்துட்டு இருக்கான். இப்ப நீங்க பார்த்தாலும் பேசுறதுக்கு நேரம் இருக்காதே. அம்மா நேக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா அவ நாடகம் நடத்துற சபாவுடைய செக்ரட்டரியே நான் தான். ஒரு முக்கியமான விஷயம், இந்த க்ஷணமே அவனை பார்க்கணும். அவன் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கானே. பாத்ரூம்ல தானே, அங்கேயே போய் பேசிக்கிறேன். இந்த பக்கம். சரி கோபு கோபு, நான் தான் பாரத் கல்ச்சுரல் அகாடமி செக்ரட்டரி ஷாம்பு வந்திருக்கேன். சாம்பு சாரா? எங்க சார் இவ்வளவு தூரம் பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டீங்க? நாளைக்கு நம்ம சபாவுல பேபி கோமலவல்லியோட டான்ஸ் ப்ரோகிராம் ஏற்பாடாயிருந்தது. இப்ப திடீர்னு அதை கேன்சல் பண்ண முடியாது ஆயிடுச்சு. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு தெரியுமோ? நேத்து மத்தியானம் 3:05க்கு பேபி திடீர்னு குமாரி ஆயிட்டா. நாளைக்கு அவ ப்ரோகிராமுக்கு பயிலா ஓ நாடகம் போடலாம்னு கேட்கறதுக்கு வந்தேன். அதான் அப்படி கேட்டீங்களா? சரி, அது நான் ஆட்டும் பார்க்கலாம். துண்டு துண்டு கொடுங்க. துண்டு துண்டு தானே, நானே தரேன். காரியம் ஆகணுமே. பெரிய சபா செக்ரட்டரினா இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. சார், இந்த துண்டுல ஜரிகை எல்லாம் போட்டிருக்கு. இது குளிச்சு ரெடியாயி போட்டுக்க வேண்டியது. நான் துவட்டிக்க துண்டு கேட்டேன். அப்படின்னா அரைகுறையாவே வெளியே வர போறியா? கிரகச்சாரம். நான் ஹால வெயிட் பண்றேன்பா. அப்போ நாடகம் இருக்கிற அன்னைக்கெல்லாம் இப்படித்தான் காலைல கஞ்சியை கூட்டிட்டு பறந்துட்டு இருப்ப போல இருக்கு. என்ன சார் பண்றது? 5:30 மணிக்கு தான் ஆபீஸ் விடுறேன். அதுக்கப்புறம் நாங்க குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகி 6:30 மணிக்கு ஸ்டேஜுக்கு போனா தானே 7 மணிக்கு நாங்க ஃபர்ஸ்ட் பெல் அடிக்க முடியும். ஆமா ஆமா பாச்சோ, என்னன்னா ஓசிக்காக்கெல்லாம் வர நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஊச்சி வை. ఎవరయ్యా సెక్రటరీ? வணக்கம்மா. நான் தான் செக்ரட்டரி. என்ன வேணும்? చెప్పుతాను. ఇప్పుడు నాటకத்திலே హీరోయినా నడిக்குது பாரு, శ్రీశ్రీ. అది నా பொண்ணு. இருக்கட்டும். நான் பொண்ண சினிமாவுல ஹீரோயினா புக் பண்றதுக்கு 4 ப்ரொடியூசருங்க வர்றாங்க. அவங்களுக்கு ஃப்ரண்ட் ரோல 4 சீட்டு காவாலி. இவ்வு உன்னை பத்தி எனக்கு தெரியாது. 15 வருஷமா சபா செக்ரட்டரியா இருந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் உன் பொண்ண ஒரு படத்துல துண்டு வேஷத்துக்கு கூட எவனும் கூப்பிட்டது இல்ல. காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போய் வெளியே வைக்கிறிய బాచు. என்னன்னா ఏం చెప్తావ్? బాచు చెప్తాను. చెప్తావ్. నేనెవరు తెలుసా? బెట్రకుంట భీమేశ్వరరావు గారు డ్రామా పార్టీలో నేనుదా స్టేజ్ எல்லாம் கூட்டிட்டு இருந்தியா? ఊరికే ఉండయ్యా, నేనుదా హీరోయిన్. ஐயோ, భీమేశ్వరరావు என்னன்னா కంపెనీ க்ளோஸ் பண்ணிட்டானா? ఎలా తెలిసింది? కంపెనీ క్లోజ్ చేసి లైఫ్ పురా నన్నే హీరోయినా చేసుకున్నారు. கர்மண்டா. బాచు கொண்டா, அப்படி மொத்தமா அம்மா கையில கொடுத்துருவோம். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே கூப்பிட்டு நன்னா பாருங்க. இதுல எத்தனை உந்தி? என்ன ஆரம்பிச்சேன்னா டிராமா முடிஞ்சிடும் சீக்கிரமா. இங்க யார் யார் நாடகம் நடத்துறது? நான் தான். வணக்கம். வணக்கம். நாளைக்கு பேர் என்ன? மகாபாரத்தில் மங்காத்தா. நல்லா இருக்குமா? இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டிலேயே இதான் பெஸ்ட் நாடகம். அப்படியா? யார் யார் நடிக்கிறா? நம்ம பொண்ணு శ్రీశ్రీ హీరోయిన్, తర్వాత அந்த கோபு பாபு. எல்லாம் சினிமாவில் நடிக்கிறாங்களா? சினிமாவுல நடிப்பாங்க. என்ன ரேட்டு? என்ன உள்ளூர்ல 1000 ரூபாய் கொடுக்குறா? ఉండండి. ఎందుకు? அது ஒண்ணு இல்ல, என் ஊரு காட்டுமன்னார் கோயிலு. நான் ஏன் வந்தேன்னா, மெட்ராஸ்ல பொழப்பு தேடி வந்தேன். ஏதாவது சீன் எடுக்கிற வேலை இருந்தா நல்லா இருக்கும். சொல்லுங்க பாய். நான் பாய் இல்லடா, வியாசர். வியாசர் சொல்லுங்க வியாசர். மகாபாரதத்தை எழுதிடுவோம். இத்த மாதிரி மகாபாரதம் நடக்கிறான் இல்ல, நான் சொல்றான் இல்ல. ஆமா, உங்க வார்த்தையே சரியில்லை. மகாபாரதம் எங்கிறது சரியா இருக்க போகுது? அதுக்கு இல்லப்பா, மகாபாரதத்துல சகுனிய பகட ஆட சொன்னா யாரோ 2 பேர் வந்து மங்காத்தா ஆட விட்டுட்டாங்க. மங்காத்தா. மங்காத்தாவா? பறக்காத. போடு 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 போடு. எல்லா விதமான சூதுக்கு தயாரா நீங்க?
எந்த விதமான சூதுக்கும் நான் தயார். சூதாட்டத்துக்கு பேர் போனவர் என் மாமன் சகுனி என்பது உங்களுக்கு தெரியாது போலும். இந்த சரித்திர நாடகத்துல இதான் ஒரு கலாட்டா. டயலாக் விட்டா சிரிச்சே மழுப்பிடுவீங்களே. வாங்க வாங்க விளையாடலாம். இதை எப்படி ஆடுவது? குந்திக்கிட்டே விளையாடணும். குந்தி தேவிக்கு இந்த விளையாட்டு தெரியாதே. யோ குந்திக்கிட்ட என்ன இப்படியா? குந்திக்கின்னு மறந்து கொண்டு தமிழே தெரியாது இந்த பசங்களுக்கு. கலியுகத்தை சேர்ந்தவர்கள் நம்மை மிகவும் கஷ்டப்படுத்துகிறார்கள். யோ அப்படி என்னையா கஷ்டப்படுத்திட்டோம்? நீ இது மாதிரி உட்கார்ந்ததே கிடையாது. என்ன பந்தயம்? நாடு, நகரம், வீடு, வாசல், 100 சகோதரர்கள், ஏன் என் மாமன் சகுனியும் பணயமாக வைக்க நான் தயார். ஜுட்டா உருவிக்கே உருவிக்கே என்றால் ஐயோ உருவிக்கு என்ன எடுத்துக்கன்னு அத்தை இருந்தாலும் தமிழே தெரியாது போல இருக்குது. என்ன நம்பரு? இதில் 6 என்று இருக்கிறது. இது கூட தெரியுமா உனக்கு? சூதில் மன்னன். போடு 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 போடு. உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே 6 மாமகாலி மாமகாலி மாமகாலி. தோற்றேன், எல்லாவற்றையும் இழந்தேன். தர்மப்படி நான் உங்கள் அடிமை. அப்ப கொடுத்துரு. தர்மராயன் சார் வாங்க. நீங்க தான் இனிமே அஸ்தினாபுரத்துக்கு ராஜா. இந்தாங்க ஏறி அந்த சிம்மாசனத்துல குந்துங்க. மந்திரி மாதம் மும்மாறி பொழிகிறதா? ஏறி உட்காந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, மாதம் மும்மாறி போயுதா சோமாரி. ராஜா நான் அப்படிதான் கேட்கணும். யாரங்கே யாரங்கே? கிரீடத்தை தூக்கிட்டு பார் தெரியும். நீதானா? நாட்டியம் ஆரம்பமாகட்டும். நாட்டியம்மா చల్ మగన రంగా నీకు నాకు జోడి కలతను కదరా. என்ன நீங்க வந்துட்டீங்க? పాపాకు తిడిని ఉడమ సరి అందుకే నేను వచ్చాను అడ్జస్ట్. என்ன உடம்புக்கு? చల్ మగన రంగా నీకు నాకు జోడి కలతను కదరా 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 కదరా. என்னடா ஒரு வனத்தை இல்லாம இதுக்கெல்லாம் கூட கை தட்டுறாங்க. ஒரு நேரம் தான். சரி நாளையில இருந்து இதே ரெகுலர் ஆக்கிடுவோம். சரி இப்ப இவங்க யாருங்கிறது? அவங்க தான் திரௌபதி. திரௌபதி துரியோதனனை சிருப்டி செய். ఏం చెయ్యాలి? దోరహా మౌనభంగము. అది అందుకే రారా నా కొడుక్క. சரிங்க நம்பேண்டி. దుర్యోధన கர்ணா, ఎందుకు நாடகத்தோட பேருங்க காக்கா கடி. பரவாயில்ல, இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சுக்கலாம். க்ரோ பைட். நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிடுங்க. இந்த நாடகத்துல பாருங்க, எடுத்த உடனே நம்ம சிங்கப்பூர் துறைமுகத்தை காட்டுறோம். அதுல ஒரு கப்பல் ஆயிரக்கணக்கான பிரயாணிகளோட சங்கு பிடிச்சுக்கிட்டு புறப்படுது. அதையும் காட்டுறோம். நம்ம ஊர் டிராமா ஸ்டேஜ்ல கப்பல் சங்கு பிடிச்சிட்டு புறப்படுறத காட்டணும்டா. சங்கு மாத்திரம் தான் பிடிக்கல. அந்த கப்பல் போய்கிட்டே இருக்குதுங்களா? கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பெரிய திமிங்கிலம் வந்து அந்த கப்பலை முட்டுது, மோதுது, கடிக்குது. சுத்தம். இப்ப திமிங்கலத்துக்கு வந்தாச்சு. நீ திமிங்கல வேஷம் போட்டு. நீ கப்பலா? எப்பவும் மெயின் ரோலே கேப்பியே. சொல்லுங்க. கொஞ்ச தூரம் போன உடனே பாருங்க, ஒரு சுமார் 1000 அடி உயரத்துல இருந்து ஒரு ஆள் பாராசூட்ல இருந்தபடி ஒரு குண்டை தூக்கி கப்பல்ல போச்சு. சும்மா அந்த கப்பல் தூள் தூள் வெடிச்சு போச்சுங்க. ஜனங்கள்லாம் அப்படியே தண்ணியில தத்தளிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர். இந்த தத்தளிக்கிறது மேடையில் நடக்குதா இல்ல ஆடியன்ஸ் பக்கம் நடக்குதா? ஆனா இதுல பாருங்க, 2 பேர் மட்டும் சாகலங்க. ஒண்ணு அந்த குண்டு போட்டவன், இன்னொன்னு அந்த கப்பலோட கேப்டன். குண்டு போட்டவன் சொன்னா, கேப்டன் நான் தான் குண்டு போட்டேங்கிறதுக்கு சாட்சி இல்லைன்னா. உடனே கேப்டன் சிரிச்சான். இதோ பாருடா, சாட்சியா இல்ல, ஆகாயத்தை பார் அப்படின்னு சொன்னான். யாருங்க? மகாவிஷ்ணுவா? காக்கா. காக்காவா? இந்த காக்கா பாருங்க, கோர்ட்ல இருந்து சாட்சி சொல்லுதுங்க. குண்டு போட்டவன் அவன் தான். நான் வரேன்டா. என்னங்க ஏங்க குதிக்கிறாரு? ஐயோ டேய் கோபு, டேய் வாடா, கதை சொல்ல மாட்டாங்கடா. பின்ன என்னடா, மாடியில உட்கார்ந்து இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னா டெம்ப்டேஷன் தாங்க முடியல, குதிச்சிட்டேன். நீங்க முன்ன பின்ன நாடகம் பாத்துருக்கீங்களா? எங்க ஸ்டேஜ் இவ்வளவு பெருசுதான் இருக்கும். இதுல திமிங்கலத்தையும் கப்பலையும் நாங்க எப்படி கொண்டு வரது? போ சொல்றேன் அவங்கள. கொஞ்சம் இருக்க அறிவு இருக்கா உங்களுக்கு? போங்க. ஐயோ ஏங்க இப்படி திட்டுறாரு? ஆமா அப்படிதாங்க, லோ கிளாஸ். எவ்வளவு லோ கிளாஸ் பாருங்க. நீங்க நல்லா தான் கதை சொன்னீங்க. எனக்கு ஒரு நல்ல காக்கா கிடைச்ச உடனே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அதுக்குள்ள இந்த மனுஷங்க ஆக்ட் பண்ற மாதிரி ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க. போடலாம். இது பாருங்க, இந்த கதையோட பேர் நண்டு ஊருது நரி ஊருதுங்க. இதுல ஹீரோ தாங்க டியூயல் ரோல். நண்டும் அவர்தான், நரியும் அவர்தான். ஐயோ ஐயோ, என்ன அநியாயம் பண்ணிட்டீங்க. உயரத்தை பார்த்தாலே பயப்படும், அவனையே குதிக்க வச்சிட்டீங்களே. நீங்க அப்படியே போயிடுங்க. அந்த பின்கட்டு வழியா. ஐயோ வேணாம், அங்க அம்மா இருக்காங்க, இப்படியே வந்துருங்க.
ஏண்டா இவகிட்டயா கதை கேக்குற? நீங்க தான் திருச்சியில இருந்து வந்தீங்களா? அது யாரு? இதான் பொண்ணு. போய் புடவையெல்லாம் கட்டிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, நாங்க புடவையா பார்க்க வந்தோம், உன்னைத்தான் பார்க்க வந்திருக்கோம். அப்பா ஓகே ஓகே. மாப்பிள்ளை பையன் வரலீங்களா? இவன் தான் மாப்பிள்ளை பையன், மை சன்னு. ஏமா நீ எவ்வளவு படிச்சிருக்க? +2. சமைக்க தெரியுமா? தெரியும்னு சொல்லுது. பாட தெரியுமா? தெரியும் தெரியும். கர்நாடக சங்கீதமா சினிமா பாட்டா? ரெண்டும் தெரியும். அப்படின்னா வாடி என் கப்ப கிழங்க பாடுமா? என்ன பாட்டு சார்? வாடி என் கப்பா கிழங்க. பாட்டு தெரியாதா? நீ பாடு, பிட்ட எடுத்து நான் எடுத்து கொடுக்குறேன். எடுத்து குடுக்கறியா? பெரிய தூக்கு தூக்கி அச்சி வெளிய போ. கெட் அவுட் ஐ போங்க. என்னப்பா கெட் அவுட்? வாடி என் கப்பா கிழங்குன்னு பாட்டு கேட்டதுல என்ன தப்பு? இவ அண்ணனுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது தெரியுமா? அந்த கல்யாண பொண்ண ஓரம்போ ருக்குமணி வண்டி வருதுன்னு பாட சொன்னேன். நல்லாவே பாடிச்சு. உடனே கல்யாணத்தை முடிச்சிட்டேன். அண்ணி நல்லா பாடும். ஐயோ அம்மா. அம்மாவுக்கு பாட்டு பாட தெரியுமா? இருப்பா இருப்பா. எங்க அக்காவுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு தெரியுமா? எங்கம்பழம் பாட்டு பாச்சு, பையனுக்கு புடிச்சு போச்சு, இஸ்திரி போட்டான். அவ்வளவு ஏன் 8 பேர் என்ன வந்து பார்த்தாங்க, வேண்டாம்னு போயிட்டாங்க. அப்புறமா இவர் வந்தாரு. மச்சான் உன்னை பாட்டு மயங்கி போன நேத்துன்னு பாட சொன்னேன். பாடினா ஒரு லைக்காய் பத்தி தட்டிக்கிட்டேன். ஐயா தயவு செய்து வெளியே போயிடுங்கய்யா, போயிடுங்கய்யா. கெட் அவுட் ஐயா. வாடா போலாம். வாடி என் கப்ப கிடங்குன்னு பாட்டு பாட தெரியாத வீட்டுல நமக்கு என்ன சம்பந்தம் வேண்டி இருக்குது? புறப்படுவோம். ஆமா, இது இதெல்லாம் நமக்கு கேட்டுக்கோ. போங்க. இது இது யாருது? இது உங்களுக்கு. அச்சி அதை அப்ப வச்சுட்டு போ. ஏப்பா துண்டை வச்சுக்கோ, முச்ச போட்டுக்கோ. வாய்ப்பா எல்லாம் அப்படியே இருக்குது. ஐயோ ஐயோ. நேத்தே நான் உங்களுக்கு டெலிபோன் பண்ணனே ஏன் தெரியுமா? ஒரு நல்ல காதல் கதை, பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஸ்டோரி ரெடியா வச்சிருக்கேன். ஆமாண்டா, அருமையான கதைடா. கலைவாணர் அரங்கம், ஆர்ஆர் சபாய்களும் அருமையா போகும். உனக்கு எனக்கும் பிரமாதமான ரோல் இருக்கு. கதையே கேட்கல, எப்படா தெரியும் உனக்கு? ஒரு ஊகம் தான். காபி சாப்பிடுறீங்களா? இல்ல கதையை சொல்லிடுங்க, தலைவலி வந்ததும் சாப்பிடுறேன். சுபா, ஆடிய ஆட்டம் என்ன? ஏங்க இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கதைங்களா? என்ன விவசாயம் இல்லாம கேக்குறீங்க? ஒரே கதை தாங்க, அதுவும் இன்டர்வல் வரைக்கும் தான். ஆடியா வரைக்கும் இருக்குது. ஆட்டம் என்ன ரூம்ல இருக்குது. சரி, நான் கொஞ்சம் வெளியே போய் இது அடக்கிக்கிங்க, கதையை கேட்டு போலாம். உட்காருங்க. என்னமா அந்த ஓபனிங் சீன் எடுங்க, சின்ன சீன். சின்ன சீனா? இந்த ஆரம்பிக்கலாமா? எடுத்த உடனே புள்ளையார் சுழி. என்னங்க சத்தம்? தலைவலியா? அட கையெடுங்க. புள்ளையார் சுழி இல்லாம கதை ஆரம்பிக்க முடியுமா? முடியுமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன், டாட்டா மாதிரி. டாட்டானது ஞாபகம் வருதுங்க. நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு கதை பொறுமையா உட்கார்ந்து முழுக்க. டாட்டா மாதிரி, கிட்ட போய் படி. பிர்லா மாதிரி, சேஷசாயி மாதிரி, மஃபத்லால் மாதிரி. பயங்கர போயிட்டு. ஏங்க பணக்காரங்கன்னா எங்களுக்கு புரியாதா? அதுக்காக இந்தியால இருக்க அத்தனை பணக்காரங்க பேரையும் சொல்லணுமா? என்னங்க நீங்க? அந்த கோடீஸ்வரருக்கு அம்மா இல்லைங்க, ஒரு பையன் அமிதாப் பச்சன் மாதிரி. ஆமா, அமிதாப் பச்சன் மாதிரி, தர்மேந்திரா மாதிரி, ரிஷி கபூர் மாதிரி, ரத்தி மாதிரி. அட என்னங்க? ஒரு நாள் அந்த கோடீஸ்வரர் பொட்டுன்னு செத்து போயிட்டாரு. யார மாதிரி தெரியுமா? என்ன மாதிரி? கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஐயோ, இவ்வளவு நேரம் உங்க கை மேலே உட்கார்ந்திருந்தேன். ஆமா. தெரியாத விடுங்க. அந்த செத்தவரை என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரை தூக்கிட்டு போய். ஐயோ வேணாங்க. கிருஷ்ணா மட்டை, கண்ணம்மா பட்டை நம்மளே அங்க கொண்டு போயிடுவாங்க. வேணா, புறப்படலாம் சார். நாங்க வரோம் சார். இது என்னங்க கண்டிங்க? செகண்ட் ஹாஃப் பவர் ரேஞ்சர் மாதிரி ஒரு டிங் 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 மணி அடிச்சுக்கினு ரூம்ல போய் ஒரு புத்தகத்தை உருவிட்டு வரட்டுமா? என் கையை உருவுங்க, வலிக்குது. ஷேப். அந்த அப்பா பட்டுன்னு போன உடனே அந்த 22 வயசு பையன் தலையில குடும்ப பாரம் விழுந்துடுது. என்னமா நீ வயசை தப்பா படிக்கிற? அடுத்த சீன்ல என்ன எழுதி இருக்குது தெரியுமா? பையன் 1960ஆம் வருஷம் 8வது மாசம் 11ஆம் தேதி 11 மணிக்கு பிறந்தாங்கற கணக்கு இருக்குதேமா? ஏன் சார், பையனை என்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறோமா இல்ல ஜாதகம் எழுத போறோமா? எதுக்கா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? பொறுமையா உட்கார்ந்து கதையை கேளுங்க. இதுங்களுக்கு இந்த சீன் புரியலமா? லவ் சீன் அப்படி பாருங்க. இப்ப பியூட்டிஃபுல்லா ஒரு கதை சொல்றேன். இப்ப நம்ம கதையில சிம்லா போறோம். போய்ட்டு ஆல் தி பெஸ்ட். டேய், அந்த இடத்துல ஒரே ஸ்னோ. ஒண்ணே ஒண்ணு. ஆமா, பான்ஸ். அந்த ஹீரோ
தன்னுடைய லேடி செக்ரட்டரியோட அப்படி ஜாலியா ஒரு கைய போட்டுக்கிட்டு அசிங்க பிடிச்சான கையற என் கை இங்க இருக்குடா. அப்ப இது டேய் எடுடா. இல்ல வேணாம் விட்டு. கொஞ்ச நேரம் கதை சொல்லாமலாவது இருக்காங்க. கையை தாங்கிக்கலாம், கதையை தாங்கிக்க முடியாது. என்னப்பா இது 3வது சீன் முடியறதுக்குள்ளே இப்படி தூங்குறாங்களே? முதல் சீன்லயே தூங்கி இருப்பாங்கம்மா. என்னுடைய கலகலப்புல 3 சீன் தாங்குச்சு. என்னப்பா? நீ கவலைப்படாதம்மா. நாடக உலகத்துல பாலச்சந்தர் சோ மௌலி மாதிரி நீ கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு நான் சேரனா இல்லையாப்பா. அதனால என் சொத்தே அழிஞ்சால பரவாயில்ல. பால் வந்துருக்கு போல இருக்கடா. கதவு தரடா. வாசல்ல பாத்திரம் வச்சிருக்கேன், ஊத்திட்டு போயா. ஆமா, கறந்து வாயில ஊத்துறேன், குடி. சார், ஐயோ, எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா நீங்க? என் வீடு தாங்க. உங்ககிட்ட அடமான வச்ச மாதிரி பேசுறீங்க. அப்பா, கதை முடிஞ்சது இல்ல? ஏன் சார் 4வது சீன் கேக்குறீங்களா? 4வது சீனா? அப்ப 3வது சீன்ல இருந்து ஆரம்பிச்சுப்போம், கேக்குறீங்களா? ஐயா, உங்ககிட்ட பிச்சை வேணாலும் கேக்குறேன். இந்த கதையெல்லாம் கேட்க முடியாது. மனுஷனுக்கு ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும். எனக்கு இதுக்கு மேல கோவம் வந்துச்சுன்னா எப்படி வரும் தெரியுமா? எனக்கு என்ன உங்களுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது? அதுவும் என் மூக்குக்கு மேல. மூக்கோட நின்னுத, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. நீங்க கொடுத்த நாடகத்தை நாங்க போட்டோம்னா கிரீன் ரூம்குள்ள வந்து எங்க செருப்பு கட்டி எங்களே அடிச்சிட்டு போவாங்க. நாங்க வரோம். வாடா அறிவு கட்டவனே. யாரு? இன்னொருத்த இருக்கானே அவனை. அதானே பார்த்தேன். ஏண்டா கதை எப்படி? ஏண்டா இந்த மாதிரி புறம்போக்கு கதையெல்லாம் இனிமே என்ன கேட்க சொன்ன பலி போட்டுருவேன் ராஸ்கல். ஸ்கூட்டர்ல வரப்போற நீ? வரமாட்டேன். நடந்தே வா. வரேன். ஐயோ, வரவே மாட்டேன். என்னது புறம்போக்கு கதையா? தப்பா நினைச்சுக்காதீங்க, அவன் கொஞ்சம் எமோஷனல் டைப். நீங்க நல்லா தான் கதை எழுதுறீங்க சார். இனிமே உங்க பொண்ணுக்கு ஃபைல் வாங்கி கொடுத்தா ஒரே ஒரு ஃபைல் வாங்கி கொடுங்க. எங்களால ரொம்ப நேரம் தூங்க முடியாது. என்ன விட்டுட்டு போயிட்டான் பாவி. ஒரு 5 ரூபாய் இருக்குமா டாக்ஸிக்கு? ஃபுல் சப்ஜெக்ட் கேளுங்க, இமிடியேட்டா 5 ரூபீஸ் தரேன். இல்ல வேணாம், நான் நடந்தே போறேன். என்ன அடம் முடிச்சிட்டு கதையே கேட்க மாட்டேன்னுட்டானுங்க.